ओम नमो भगवत ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयं उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सगन रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगन ललिता श्रीविशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश धारणे। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नाम श्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रम् अत्र स्वरूपं रूपं तस्याग्रजं मुरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहोराधिकादवासं प्राप्तो यस्य प्रतीदिव श्रीगुरुं तं नटोस्मि। பக்தர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஸ்ரீல ரூப கோஸ்வாமியை பற்றி பார்க்கலாம், ஸ்ரீல சனாதன கோஸ்வாமியை பற்றி பார்க்கலாம். போன வாரம் ரூப கோஸ்வாமியை பற்றி பார்த்தோம். சனாதன கோஸ்வாமி ரூப கோஸ்வாமியினுடைய அண்ணா, மூத்த சகோதரர். இவர் 1488 வருடம் அவதரித்தார். இவரும் போன வாரம் ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி ரெண்டு பேரை பத்தி ஒரு அளவுக்கு ஒன்றாகவே சொன்னோம். இருந்தாலும் மீண்டும் சொல்லலாம். இவரும் ரூப கோஸ்வாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நவாப் ஹுசைன் ஷா அப்படின்ற ஒரு இஸ்லாமிய மன்னரிடம் மேற்கு வங்காளத்துல ஒரு ராஜ்யத்துல ராம்கேலி அப்படின்ற ஒரு இடத்துல அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாங்க. அதுல இவர் சனாதன கோஸ்வாமி வருமான அதிகாரியாக இருந்தார், பைனான்ஸ். அப்படி இருக்கு, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், ரெவென்யூ ஆபீசர் அப்படின்னு சொல்றது, வருமான அதிகாரி. அதுல அது முக்கியமான ரூப கோஸ்வாமி அந்தரங்க காரியதர்சியா இருந்தாரு, இவர் வருமான அதிகாரியாக இருந்தார். இவர் பேர் சாகர மாலிக். அவர்கள் எதுக்காக இந்த இஸ்லாமிய மன்னனிடம் மாட்டிட்டாங்கன்றத நான் போன வாரமே விளக்கமா சொன்னேன். சுருக்கமா சொல்ல போனா, அந்த இஸ்லாமிய மன்னன் பிராமணர்களையும் வைஷ்ணவர்களையும் துன்புறுத்துவேன்னு ஒரு அச்சுறுத்தல் வச்சான். அதனால சனாதன கோஸ்வாமியும் ரூப கோஸ்வாமியும் ஒரு பயத்தினால அவர்கிட்ட வேலை செஞ்சாங்க. ஆனால் நிறைய பணம் கொடுத்தான் நவாப் ஹுசைன். ஆனால் எப்பொழுது அவர்கள் சைத்தன்ய மகாபிரபு ராம்கேலிக்கு வந்தாரோ அப்பவே இவரும் ரூப கோஸ்வாமியும் அவரை சரணடைந்து தீட்சை வாங்கிடுவாங்க. இவர்கள் உயர்ந்த குடி பிராமண குலத்துல பிறந்தவங்க. அதெல்லாம் நான் போன வாரமே சொன்னேன். கர்நாடகால இருந்து மேற்கு வங்காளத்திற்கு இடம்பெயர்ந்த ஒரு பிராமண குடும்பம். அதுல 5 சகோதரர்கள், ஒரு சகோதரின்னு பார்த்தோம். 3 சகோதரர்கள் நல்ல பக்தர்கள். இப்படி இருக்கச்ச இவர் சனாதன கோஸ்வாமி ஒரு புத்தகம் எழுதினார். இவர் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கலாகவும் தான் இருந்தாங்க. ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சனாதன கோஸ்வாமி, இந்த 6 கோஸ்வாமிகளும் சைத்தன்ய மகாபிரபுவின் கிருஷ்ணரின் நிரந்தர சேவகர்கள், நித்திய சூரியன் சொல்லக்கூடிய, எப்பொழுதும் அவரோடு இருக்கக்கூடியவர்கள். இவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார், சதாச்சார் பத்ததி அப்படின்றது. இது
ஆஹ் சட்டதிட்டங்கள் பக்தி பாதையில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் பற்றின ஒரு நூலாகும். இது வந்து வேதங்களை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதி வச்சிருந்தார். அதுல வந்து யார் படிச்சாலும் தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியும். தெளிவா இது சரி, இது தவறுன்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு இரவு இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்கு முன்னாடி நடக்குது. அவருடைய கனவுல ஒரு சாது வரார். சாது வந்து நீங்கெல்லாம் வந்து இப்ப உலகாய விஷயங்கள்ல இப்ப ஒரு மன்னனுக்கு அடிமையாட்டம் இருக்கிறீங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க வந்து பிருந்தாவனத்துக்கு போய் அங்கு ம மறை ம மறைந்துள்ள கிருஷ்ண விக்கிரகங்கள் எல்லாம் எடுத்து ஏன்னா கிருஷ்ணருடைய இந்த உலகத்தை விட்டு கிருஷ்ணர் போனதுக்கு அப்புறம் பிருந்தாவனத்தை வந்து அவருடைய பேரன் வஜ்ரநாபா வந்து நிறைய விஷயங்களை செய்யறான். ஆனா அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துல இருந்த கோயில்கள், பிருந்தாவனத்துல இருந்த விக்கிரகங்கள்லாம் காலப்போக்குலயும் இந்த இஸ்லாமிய படையெடுப்புலயும் மறைந்து போகுது. அப்படிப்பட்ட விக்கிரகங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவர்களுக்கெல்லாம் கோயில் கட்டணும் அப்படின்றதுதான் முக்கியமான உங்களுடைய பணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாது கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இத வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பகவானுடைய கட்டளையாக புரிஞ்சுக்கிறாங்க. சைத்தன்ய மகாபிரபு வரும்போது அஹ் அவர்கள் இருவரும் சென்று தீட்சா எல்லாம் வாங்கிடுறாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபு ரூப கோஸ்வாமிய உடனடியா விடுவிக்கிறார். சனாதன கோஸ்வாமிக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ரூப கோஸ்வாமி தப்பிச்சு போனதுல இருந்து அந்த நவாப் ஹுசைன் ஷா வந்து ரொம்ப கோபமாடுறார். நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுத்து வச்சிருக்கேன். நீங்க இவ்வளவு சம்பளம் கொடுக்குறேன். நீங்க ஏன் போறீங்க? அப்படின்ற ஒரு கோபம் வந்து நவாப் ஹுசைனுக்கு இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டான், ரூப கோஸ் ரூப கோஸ்வாமி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் சனாதன கோஸ்வாமியை கொண்டு போய் ராம்கெல்லின்ற இடத்துல இப்ப கூட அந்த சிறைச்சாலை இருக்கு. நீங்க பார்க்கலாம். அந்த சிறைச்சாலையில போட்டிருப்பாங்க. ரூப கோஸ்வாமி பிருந்தாவனம் போறச்ச சனாதன கோஸ்வாமிக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போறார். அதாவது அங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஒரு வியாபாரி கிட்ட 10,000 பொற்காசுகள் கொடுத்து வச்சிருக்கேன். அதை கொண்டு இந்த சிறையில இருந்து தப்பிச்சு நீங்க வெளியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போவார். அது எப்படியோ சனாதன கோஸ்வாமிக்கு கிடைக்கும் போது சனாதன கோஸ்வாமி அந்த பணத்தை அந்த சிறை அதிகாரி இருக்கிறார்ல, சிறை அதிகாரி கிட்ட கொடுக்குறார். சிறை அதிகாரி 10,000 பொற்காசுகள்னா என்ன சாமானிய விஷயமா? சிறை அதிகாரி அதுக்காக அப்படியே ஆசைப்பட்டு இவரை விடுவிக்க பாக்குறான். ஆனாலும் பயம் இருக்கு. ஏன்னா நவாப் ஹுசைனுக்கு தெரிஞ்சா உயிர் போயிடும். அப்பவும் சனாதன கோஸ்வாமி அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு சொல்றாரு, நீ வந்து பயப்படாத. என்ன வந்து மலம் கழிக்கிறதுக்கு நான் வெளியே வந்ததாகும். அங்க கங்கையில அப்படியே தள்ளின்னு போயிட்டேன். தப்பிச்சு ஓடிட்டதாகவும் நீ கதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப அதுவும் அவனுக்கு வந்து தோதாப்படுது. அதே மாதிரி வெளியே கூட்டின்னு வர்றார். சனாதன கோஸ்வாமி தப்பிச்சு ஓடிடுறார். இவர் வந்து இந்த ஜெயில் அதிகாரி வந்து இப்படிதான் தப்பிச்சிட்டாருன்னு சொன்னோன்னே நவாப் ஹுசைன் அவரை தேடுறதுக்கு நிறைய நாலா பக்கமா ஆட்களையும் அனுப்புறாரு. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. பிடிபட்டா உயிர் தான் போகும். சனாதன கோஸ்வாமி உயிரை கையில பிடிச்சிட்டு அவரோட ஒரு ஒரு பக்தர், அவர் பேரு ஈஷான். ஈஷான் அப்படின்ற ஒரு பக்தன் ஒரு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு தப்பிச்சு ஓடுறாரு. தப்பிச்சு ஓடும்போது ஆஹ் ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் பேர் வந்து பீகார்ல பீகார்ல ஒரு இடத்துல வந்து பத்தாடா பத்தாடா அப்படின்னு ஒரு இடம் பீகார்ல. இப்ப அந்த காலத்துல எல்லாம் கூட ஹோட்டல்ஸ் இருந்திருக்கு. ஒரு மிகவும் அரிதாக தங்கும் விடுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். பீகார்ல கூட அவர் வரும்போது நார்மலா ஒரு வழிகள் இருக்கும்ல, அந்த வழி எடுக்காம காட்டுப்பாதையை எடுத்திருக்கிறார். காட்டுப்பாதையை எடுத்தோம்னா பிடிபட மாட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுப்பாதையில வந்து பதாடான்ற இடத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கலாம் அப்படின்னு தங்குறாங்க. இது ரொம்பவே கஷ்டமான ஒரு
இது அவ்வளவு சுலபம் கிடையாது. அப்ப அந்த பதாடால வந்து அந்த ஹோட்டல்ல மேனேஜர் ஹோட்டல்ல ஓனர் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்றான், இவங்க கிட்ட இந்த ஈஷான் கிட்ட 8 தங்க காசு வச்சிருக்காரு. ஈஷான் ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுக்கலான்ட்டு வச்சிருக்காரு. அத வந்து அந்த ஹோட்டல் சொந்தக்காரன் கைரேக நிபுணரை வச்சு பார்த்து இவங்க கிட்ட காசு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். அப்ப பாருங்க, அந்த காலத்துல எந்த அளவுக்கு கையில காசு இருக்கிறத கூட கைரேகை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி இப்படி பேசுவாங்க இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிக்கிறான். அப்போ அந்த அந்த உரிமையாளர், அந்த ஹோட்டலினுடைய உரிமையாளர் இவங்களை நடத்துற விதத்தை பார்த்து சனாதன கோஸ்வாமி புரிஞ்சிடுது. இவங்க கண்டிப்பா நம்மள வந்து சாகடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அந்த 8 தங்க காசை வாங்கிட்டு இவங்களை சாவடிச்சிடலாம் அப்படின்ற திட்டம் தான் போடுறான் ஹோட்டல்காரன். இத புரிஞ்சுக்கிறார் சனாதன கோஸ்வாமி. ஈஷான கேக்குறாரு, எப்ப எவ்வளவு காசு வச்சிருக்க? அவர் வந்து அதுலயும் 8ல 1 தன்னுடைய யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க காசை மறைச்சிட்டு நான் 7 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி கூடு அந்த 7 அப்படின்னு. அந்த 7 தங்க காசையும் கொடுத்த உடனே அந்த 7 தங்க காசையும் எடுத்து அந்த ஹோட்டல் ஆளுகிட்ட கொடுத்துட்றான். இந்தப்பா இதுக்கு தானே நீங்க எங்களை மீன்ஸ் அவருக்கு சொல்லாம சொல்றாரு, இதுக்காக எங்களை கொன்னுடாத, இந்த வச்சுக்கோ, நாங்களே கொடுத்துட்றோம், இவ்வளவுதான் இருக்கு எங்க கிட்ட, இதை நாங்களே கொடுத்துட்றோம், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 7 தங்க காசையும் கொடுத்துடுற. ஆனா சனாதன கோஸ்வாமிக்கு ஈஷான் வந்து இன்னும் 1 வச்சிருக்காருன்னு தெரியும். இந்த 7 தங்க காசுகளை வாங்கின ஹோட்டல் முதலாளிக்கு இப்போ மனசு மாறிடுது. சீ இவங்கள போய் கொல்லணும்னு பார்த்தோமே, காசு தான் வந்துச்சு, எதுக்கு கொல்லணும் அப்படின்னு மனசு மாறி அவனுடைய வேலையாளையே வச்சு பத்திரமா எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தப்பிக்க வைக்கிறான். அப்படி தப்பிக்க வச்ச பிறகு இவர் வந்து ஈஷான சொல்லிடுறாரு, நீ வந்து ஒரு தங்க காசு வச்சிருக்கல, அதை வச்சு நீ போச்சுக்கோ, என் கூட வர வேணாம். ஏன்னா நான் வந்து ஒரு மிகப்பெரிய பக்தி வாழ்க்கைக்கு என்னை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் போறேன். உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது. ஏன்னா உனக்கு பணத்து மேல ஆசை இருக்கு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் கிடையாது. கட்டின்னு இருக்கிற ஒரு துணி தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல நான் வாழறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு பணம் காசெல்லாம் வேண்டாம், நீ வச்சுக்கோ, நீ எடுத்துன்னு போயிடுன்னு ஈஷான அனுப்பிச்சிடுறாரு. ஈஷான அனுப்பிச்சிட்டு ஒரு இடத்துக்கு வர்றாரு, பீகார்ல இன்னொரு இடம். அந்த இடம் பேர் அஜிப்பூர். இந்த அஜிப்பூர்ல அவங்களுடைய மைத்துனர் இருக்கிறார். அந்த மைத்துனர்னா தங்கச்சி வீட்டுக்காரா இருக்கலாம், இங்க வந்து பிரதர் இல்லான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மைத்துனர் கிட்ட வர்றாரு. வந்த உடனே அந்த மைத்துனர் என்ன சொல்றாரு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அவர் பேர் ஸ்ரீகாந்த். ஸ்ரீகாந்த் அவர் சொல்றாரு, வேண்டாம், நீங்க இங்கே செட்டில் ஆயிடுங்க, தான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டீங்க, இங்க எல்லாம் நவாப் ஹுசைன் எல்லாம் வரமாட்டாங்க, நீங்க இங்கே செட்டில் ஆயிடுங்க, நம்ம கிட்ட இருங்க. அப்ப சனாதன கோஸ்வாமி ரொம்ப தெளிவா இருக்கிறார், எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. இது வந்து நம்ம வந்து சுருக்கமா 5 நிமிஷத்துல சொல்றேன். இது பல வருட தவம். பல வருடம் ஹுசைன் ஷா கிட்ட கொத்தடிமையா இருந்தாங்க. ஒரு சுதந்திரம் இல்லாம, என்னதான் பணம் இருந்தாலும் சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இப்ப இந்த கொலை மிரட்டல், ஜெயில் தண்டனை, ஒரு நாள் நம்மளால சிறை தண்டனை எல்லாம் அனுபவிக்க முடியாது. எத்தனையோ மாதங்கள், வருடங்கள் சிறை தண்டனை இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குது, நீங்க இங்க செட்டில் ஆயிடலாம், அங்க இருந்தாதான் உங்களை வேலை செய்ய சொல்றாரு, இங்க ஒரு பக்தனா நீங்க செட்டில் ஆயிடலாம் தானே அப்படின்னு மைத்துனர் சொல்றாரு. ஆனா சனாதன கோஸ்வாமி, அதாவது நாமெல்லாம் வாழறோமே வாழ்க்கை, அந்த மாதிரி வாழ்க்கை தான் அது. அதாவது கிருஷ்ணரை மையமா வச்சுட்டு அசாமான்யமா வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, பயன்படுத்திருக்கலாம் சனாதன கோஸ்வாமி. அவர் சொல்றாரு, நான் வந்ததே வந்து ஒரு சைத்தன்ய மகாபிரபுனுடைய இயக்கத்துல என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கேன். அப்போ வந்து ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு நான் போக விரும்பல. எனக்கு வந்து ஒரு குறிக்கோள் இருக்கு, மிகப்பெரிய குறிக்கோள் இருக்கு. அதை நிறைவேற்றத்துக்கு தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதனால நான் வந்து அதை நான் நோக்கி பயணிக்கணும், என்ன விட்டுடுங்க, நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லி
அங்கிருந்து அவரு போறார், பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு சொன்னது பிருந்தாவனம் போ. அதான் சைத்தன்ய மகாபிரபு 6 கோஸ்வாமிகளுக்கும் அதுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட லோகநாதர், பூகர்பர் இவங்களுக்கெல்லாம் நீங்க போய் சில பேரை வந்து மேற்கு வங்காளத்திலே வச்சுட்டார். நித்யானந்தர், இவரு சிவானந்த சேனர் அவங்க எல்லாம் மேற்கு வங்காளமே. ஹரிதாஸ் தாக்கூர் பூரிக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் இருந்தாரு, ஆனா பூரிக்கு போயிட்டார். இப்படி சில பக்தர்களை மேற்கு வங்காளத்திலையும் சில பக்தர்களை பூரியிலும், சில பக்தர்களை தன்னோட வச்சு பூரியில கூட தன் நெருக்கமாக வச்சு கொண்டார். சில பக்தர்களை இனி வர இந்த இயக்கத்தினுடைய அஸ்திவாரத்துக்காக, இந்த இயக்கத்துக்கு வந்து அஸ்திவாரம் பகவான் ஆரம்பிச்ச இயக்கம் இது. இந்த இயக்கத்துக்கு முக்கியமாக நூல்கள் தேவை, கோயில்கள் நிறுவப்படணும். அதற்காக அந்த ஒரு பெரிய சேவைகளுக்காக அவங்கள பிருந்தாவனத்துக்கு அனுப்புறாரு. பிருந்தாவனம் தான் வந்து வைஷ்ணவர்களின் மிக முக்கியமான ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல கோயில்கள் நிறுவப்படணும், அங்க இலக்கியங்கள் எழுதப்படணும். இலக்கியங்கள் இருக்கு, அது வந்து மொழிபெயர்க்கப்படணும். அதனால அந்த மிகப்பெரிய குறிக்கோள் இது. இதுக்கெல்லாம் சாமானியமான மக்கள் கிடையாது, சக்தி ஊட்டப்பட்ட பகவானின் ஆந்தரங்க சகாக்கள் தான் செய்யணும். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டார் ஸ்ரீ சைத்தன்ய மனோபிஷ்டம். சைத்தன்யருடைய அந்தரங்க ஆசை, விருப்பம், அதை அறிந்தவர்கள் இவங்க. ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் 6 கோஸ்வாமிகள்ல முதன்மையானவர்கள். அதனால இருந்து சின்ன சின்ன சபலத்துக்கெல்லாம் ஆளாக மாட்டாங்க. அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். பயணத்தை தொடரும் போது ஒரே ஒரு துணி தானே போட்டு இருக்கிறார். அதனால அங்கெல்லாம் நம்ம வடநாட்டுல எல்லாம் குளிரும், குளிர்காலத்துல குளிரும். அப்ப உடனே அவர் வந்து ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு கம்பளியை கொடுக்கிறார் தன்னுடைய சனாதன கோஸ்வாமிக்கு. ஸ்ரீகாந்தர் கொடுக்கிறார். அந்த கம்பளியை வாங்கி எடுத்து, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அது விலை உயர்ந்த கம்பளி. அதை போட்டுன்னு அது ஒன்றுதான், வேற எதுவும் இல்லை. பயணித்து அவர் வந்து பிருந்தாவனம் வர்றார். பிருந்தாவனம் வந்த உடனே என்ன கேள்விப்படுறாருன்னா, ரூப கோஸ்வாமியும் அனுப்பமரும் பூரிக்கு போயிட்டாங்க. இவங்க வராங்க, அவங்க போறாங்க. சுபோதி ராய் அப்படின்னு ஒரு பக்தர், அவரும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய மிக நெருங்கிய சகா. சுபோதி ராய் பத்தி ரொம்ப அருமையான ஒரு கதை இருக்கு, அது கண்டிப்பா சொல்லணும். பக்தர்கள் இதை வந்து ஒரு ஒரு தனி பாடமா கூட நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். சுபோதி ராய் வந்து ஒரு பிராமணர். அவர் வந்து ஒரு ஒரு இஸ்லாமிய சிறுவனை வளர்க்கிறார், அனாதை, அதனால வளர்க்கிறார். அப்படி வளர்க்கும் போது அவன் தவறு செய்யும் போதெல்லாம் அடிப்பாராம் பெரம்புல. அப்புறம் அந்த இஸ்லாமிய சிறுவன் பெருசாகி அந்த ஒரு நாட்டுக்கே மன்னன் ஆயிடுறான். எப்படி அவன் இஸ்லாமியன் எப்படி ஆனான்றதெல்லாம் வரலாறு தெரியல நமக்கு. அப்ப நாட்டு மன்னன் ஆனவொன்னு அந்த அவனுக்கு திருமணமும் ஆகுது. அவனுடைய ராணி வந்து அந்த அந்த ஷானுடைய முதுக பாக்குறான். முதுக பார்த்த உடனே அதுல அங்கங்க தழும்புகள்லாம் இருக்கு. ஏன்னொன்னு, எங்க அப்பா என்ன அடிச்சாரு அப்படின்னு சொல்றான். யார் அந்த அப்பா அப்படின் போது, இந்த மாதிரி சுபோதி ராய் தான். அது எப்படி உங்களை அடிக்கலாம்? கண்டிப்பா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும். இல்ல, நான் திருந்தறதுக்கு தான் என்ன அடிச்சாரு, என்ன நல்ல வழிப்படுத்தாரு, எனக்கு வந்து நல்ல அப்பனா இருந்தாரு, வளர்ப்பு தந்தை அப்படின்லாம் சொல்ற. அப்ப கூட அந்த ராணி கேட்கவே மாட்டேன்றா. அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்றான். அதனால அவன் என்ன பண்றான், நான் வந்து அவருக்கு மரணத்துக்கு சமமான ஒரு தண்டனையை கொடுத்துட்றேன். நான் அந்த காலத்துல எல்லாம் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் மேல தண்ணி தெளிச்சா அவங்க இஸ்லாமியர்கள் ஆயிடுவாங்க. அவங்க திரும்பியும் இந்து மதத்துக்கு வரவே முடியாதாம். இந்துக்கள்லாம் சேர்க்க மாட்டாங்களாம். எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் சிஸ்டம்லாம். தண்ணி தெளிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், அவங்க வந்து திருப்பி இந்த சமூகத்துல சேர்க்கப்பட மாட்டாங்க. சுபோதி ராய் மிகப்பெரிய பிராமணர். அந்த பிராமண சமுதாயத்துல சில மூட நம்பிக்கைகள்லாம் இருந்தது. தண்ணி தெளிச்சா என்ன போனா போதுன்னு விட்டுருக்கலாம். வேணும்னே இந்த மன்னன் வந்து தண்ணி தெளிச்ச உடனே சுபோதி ராய அந்த சமுதாயம் வந்து என்ன சொல்லிச்சு, ஒன்னும் கங்கையில குச்சி செத்து போயிடும், நீ எந்த சமுதாயத்துல இருக்க முடியாது, நீ உயிரோடவும் இருக்கக்கூடாது, கங்கையில போய் குச்சி செத்து போயிடு, இல்லைன்னா சுட சுட ரொம்ப கொதிக்கிற நெய் எடுத்து குச்சிடு, அப்ப உடனே வெந்து செத்து போயிடுவேன், என்ன பண்ற பாரு அப்படின்னு. சுபோதி ராய் அப்போ சைத்தன்ய மகாபிரபுக்கு நெருங்கிய சகா.
சைத்தன்ய மகாபிரபு போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய சமுதாயத்துல சொல்றாங்க அப்படின்னு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நான் இந்த சமுதாயத்தை விட்டு விலகிடுறேன். ஏன்னா நீங்க இஸ்லாமியராகவே கண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவர் சொல்றாரு சைத்தன்ய மகாபிரபு, அவங்க நீங்க செத்து போயிட்டு தான் அவங்க நினைச்சுக்கிட்டோம், நீங்க பிருந்தாவனம் போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, ஒரு சோதனை சமூகத்தை விட்டு ஒரு பெரிய மனுஷனை விளக்குறாங்க. ஆனா அதுவே அவருக்கு சாதகமா இருக்கு. சுபோதி ராய் அதை சாதகமா எடுத்துக்கினார். என்ன ஊரை விட்டு வளர்க்குறீங்களா, ஜாதி விட்டு தள்ளி வைக்கிறீங்களா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விருந்தாவனம் போயிடுறாரு. அது வந்து அடிக்கடி சைத்தன்ய சரிதாமிர்தத்துல போற்றப்படக்கூடிய ஒரு பக்தர். அவர் சாவலான்னு தான் போறாரு. சைத்தன்ய மகாபிரபு ஒத்துக்கல. நீங்க சாகக்கூடாது, விருந்தாவனம் போயிடுங்க அப்படின்னு. அவர் மூலம் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி பூரி போயிட்டாங்க அப்படின்றத அறிகிறார். யாரு? நம்ம சனாதன கோஸ்வாமி. சனாதன கோஸ்வாமி இங்க வந்த உடனே அவர் வந்து தன்னுடைய சேவைகள்லாம் ஆரம்பிச்சிடுறாரு. விருந்தாவனத்துல எப்படி நம்ம வந்து விக்கிரகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறது, மறைந்த விக்கிரகங்கள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஆராய்ச்சி எல்லாம் ஈடுபடுறாரு. ஆனா அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கு. அப்போ ரூப கோஸ்வாமியும் அனுப்பமரும் இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இப்ப சைத்தன்ய மகாபிரபு காசிக்கு வந்திருக்கிறாரு, அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பனாரஸ்ல முதல் முறையா சனாதன கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவை பாக்குறாரு. முதல்ல ஒரு முறை அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு ராம்கேலி வந்திருந்தப்ப அது முதல் மீட்டிங், இது 2வது மீட்டிங். அப்ப வந்து இவரு இன்னும் எதுக்கு போல பிருந்தாவனத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே இவரு சைத்தன்ய மகாபிரபு காசிக்கு வர்றார். காசியில வந்து சந்திரசேகர ஆச்சாரியார், தப்பான் மிஸ்ரா அப்படின்னு 2 பேரோட தங்கி இருக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ இவரு அங்க பாக்குற மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கு. அங்க போய் பார்க்கலான்னு போக்குறார். அப்பதான் வந்து இவரு இன்னும் பிருந்தாவனத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இவரு போய் அந்த சந்திரசேகர ஆச்சாரியாருடைய வீடை தேடி கண்டுபிடிச்சு அவங்க வாசல்ல உட்காந்துருப்பாரு. திண்ணை எல்லாம் இருக்கும்ல, அந்த திண்ணையில உட்கார்றாரு. சைத்தன்ய மகாபிரபு தெரியும் வெளியே வெயிட் பண்றாரு சனாதன் கோஸ்வாமின்னு. அப்புறம் அவர் சொல்றாரு சந்திரசேகர ஆச்சாரியார்கிட்ட, நீங்க போய் வெளியே ஒரு பெரிய பக்தன், மகான் பக்தன் வந்திருக்கிறார், அவரை போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. இவர் வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஒரு இஸ்லாமிய பக்கீர்னு சொல்லுவாங்கல்ல, இஸ்லாமிய பிச்சைக்காரன் மாதிரி யாரோ இருக்கிறாங்க. அதனால அவர் கண்ணுல கூட படல அது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு வைஷ்ணவர் யாரும் தெரியலையேன்ட்டு சொல்றாரு. யாராவது இருக்கிறாங்களான்னு பாருங்கன்னா, ஆமா ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒரு ஆள் இருந்தான் அப்படின்னு. அவரை தான் கூட்டின்னு வாங்க உள்ள அப்படின்னு. இவருக்கு ஆச்சரியம். சரி கூப்பிடணும், சைத்தன்ய மகாபிரபு கடவுள், கூப்பிட வேண்டியதானே, சரின்னு அவரை உள்ள கொண்டு வராரு. சைத்தன்ய மகாபிரபு அவரை வாரி அணைக்கிறார், கட்டி அணைக்கிறார். கட்டி அணைச்சு, இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா? ஏன்னா ஜெயில இருந்து இவ்வளவு தூரம் வந்தப்ப அவருக்கு வந்து தாடியெல்லாம் வளர்ந்து, குளிக்காம, சாப்பிடாம, அப்படியே உடம்பு நொஞ்சு. யோசனை பண்ணி பாருங்களேன், பல நாட்கள் பயணங்கள், நடைப்பயணம், சாப்பாடு சரியில்லை, தூக்கம் சரியில்லை, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வரும்போது அதுக்குதான் பகவான் காட்சி அளிக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் அவருடைய அரவணைப்பையே கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய காரியத்தை கொடுக்க பகவான் என்னுடைய அரவணைப்பை பெறுவது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது நல்லா நம்ம ரொம்ப மலிவா எடுத்துக்க முடியாது. சைத்தன்ய மகாபிரபுனுடைய அரவணைப்பை ஒரு பக்தன் பெறான்னா அது மிகப்பெரிய பாக்கியம். தப்பான் மிஸ்ரா, சந்திரசேகர ஆச்சாரியர் எல்லாம் பாக்குறாங்க, கண்டிப்பாக இவர் மிகப்பெரியவராக இருக்கணும். அவர்களிடம் அவர் சனாதன கோஸ்வாமியை ஒப்படைக்கிறார். போய் இவருக்கு வந்து சேவைகள்லாம் செய்யுங்க, பிரசாதம் ரெடி பண்ணுங்க, அவரை குளிக்க வைங்கன்னு அவரை போய் கங்கையில வச்சு ஷேவிங்லாம் பண்ண வச்சு அவருக்கு புத்தாடைகளை கொடுக்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு புத்தாடை எல்லாம் வேண்டாம், எனக்கு சாதாரண நீங்க பயன்படுத்திய பழைய ஆடைகளை கொடுங்கன்னு சொல்றாரு. அதை பாக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு. இப்பவே வைராக்கியத்துக்கு வந்துடுறாருன்னு சொல்லிட்டு சரின்னு அந்த மாதிரி ஆடைகள்லாம் அணிந்து கொண்டு தப்பான் மிஸ்ரா வீட்டுல சாப்பிடுறாங்க, விருந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியை அப்படி பாக்குறாரு. சனாதன கோஸ்வாமியினுடைய மேல வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு
கம்பளி இருக்கிறத பாக்குறாரு. ஒண்ணும் இல்ல, பாக்குறாரு, அவ்வளவுதான். சனாதன கோஸ்வாமி திரும்பியும் கங்கை கரைக்கு போறாரு. போகும்போது அங்க வந்து ஒரு வங்காள சாது ஒருத்தர், அவருக்கு இருந்த ஒரு கீஞ்ச கம்பளி, அந்த போர்வைன்னு சொல்லுவோம்ல, போர்வை, கிழிந்த போர்வை, அது ரொம்ப கந்தலா இருக்கு. அதை தோச்சி காய போடுறாரு. இவர் போய் அவர்கிட்ட, சுவாமி எனக்கு ஒரு உதவி வேணும்னா, என்ன உதவினா, நான் வந்து இந்த விலை உயர்ந்த கம்பளி வச்சிருக்கேன், இதுக்கு பதில் அதை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. யாருன்னா நம்ம அப்படி செய்வோமா? பட்டு புடவை எடுத்துன்னு போய் யாருக்குன்னா கொடுத்தேன், நாங்க இந்த பட்டு புடவை வச்சுங்க அந்த கீஞ்ச புடவை கொடுங்க அப்படின்னு கேட்போமா? அது முடியுமா நம்மளால? கற்பனையில கூட நம்மளால பார்க்க முடியாத செயல் இது. அப்ப அந்த சாது சொல்றாரு, நீங்க என்கிட்ட விளையாடுறீங்களா, என்ன அவமானப்படுத்துறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, நான் நிஜமா சொல்றேன், எனக்கு இது வேணாம், நம்ம வந்து ஒரு வியாபாரம் மாதிரி வச்சுக்கலாம், நான் இதை கொடுக்குறேன், நீங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தல வாங்கி மாட்டின்னு வந்துடுறாரு. இந்த சைத்தன்ய மகாபிரபு பாக்குறாரு, அப்படி ஒரு திருப்தி அடைகிறாரு. அதாவது இந்த உலக வாழ்க்கையில பொருள்களையும், விலை உயர்ந்த பொருட்களையும், அவர்கிட்ட இந்த ஒரே சொத்து அந்த கம்பளி தான், அதையும் மாத்திட்டாருன்னா அப்ப உனக்கு வந்து கிருஷ்ணருடைய பூர்ண அனுகிரகம் இருக்கு. இந்த வைராகியம்ன்றது வந்து இப்படிதான் இருக்கணும். உங்களுக்கு வந்து மிக பரிபூர்ணமாக கிருஷ்ணருடைய அனுகிரகம் இருக்கு. நீங்க இப்ப வந்து ஆச்சாரியன் ஆவறதுக்கு முழு தகுதி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு அவரை வாழ்த்திட்டு அவருக்கு வந்து போதனை எல்லாம் ஆரம்பிக்கிறார். இங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாசம் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் யார், கடவுள் யாருல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்புறம் வைஷ்ணவர்களான நமக்கு வந்து அச்சிந்திய பேதா பேத தத்துவம் சரியா புரியணும். ஜீவனும் கடவுளும் வந்து தரத்துல ஒண்ணு, அளவுல வேறு. குவாலிட்டேட்டிவ்லி ஒன், குவான்டிடேட்டிவ்லி டிஃப்ரெண்ட். அத வந்து நல்லா புரிய வைக்கிறார். புரிய வச்சு பிரம்மன், பரமாத்மா, பகவான், இந்த 3 நிலைகளை பத்தி சொல்றார். பூர்ண உண்மையின் 3 நிலைகள். அது வந்து பிரம்மன். பிரம்மன்னா எங்கேயும் கடவுள் வந்து எங்கேயும் பரவி இருக்கிறார். அதை வந்து மாயவாதிகள் உணர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. பிரம்மன் உணர்தல் கூட அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஆனா அது வந்து ஒரு அடித்தளமான ஆன்மீக வாழ்க்கையில ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். பிரம்மனை உணர்தல். அடுத்து பரமாத்மாவை உணர்தல். பரமாத்மாவை உணர்தல்னா எல்லா இதயத்திலும் பகவான் வந்து சதுர்புஜ ரூபத்துல, விஷ்ணு ரூபத்துல பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார் அது எல்லா ஜீவராசிகள் இதயத்திலும். அப்ப அத கூட உணர்றதுல வந்து பல நிலைகள் இருக்கு. இப்ப கர்தம முனிவர் போன்ற ரிஷிகள்னா அது வந்து அந்தர்யாமி பரமாத்மா. அவங்க எல்லாம் யோகம் தான் பண்ணாங்க. இதுதான் தவம் தவம் யோகம் தான் பண்ணாங்க. அஷ்டாங்க யோகம் தான் பண்ணாங்க. அஷ்டாங்க யோகத்துல உள்ள இருக்கிறது விஷ்ணு தான், பரமாத்மா தான், கிருஷ்ணர் தான் உணர்ந்தாதான் உங்களுக்கு வந்து ஆன்மீக உலகத்துல என்ட்ரி. இல்லைன்னா அது வெறும் சக்தி தான், அது வந்து ஒரு கடவுள், உருவம் இல்ல ஒரு கடவுள்ன்ற ஒரு தப்பான எண்ணத்தோட தியானம் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து வெற்றியை கொடுக்காது, ஆன்மீக வெற்றியை அடைய முடியாது. அதனால இந்த பகவானை உள்நோக்கி காணுதல், பகவானை உள்நோக்கி காண்றதெல்லாம் அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கு வெற்றி கிடையாது. அவங்க சரியான இலக்கை நோக்கி தவம் செய்யலைன்னா வெற்றி கிடையாது. இதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்து முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர். அந்த முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர்லயும் பகவானுடைய ஸ்வயம் ரூபங்கள் நிறைய இருக்கு. விஷ்ணு ரூபங்கள் ஸ்வயம் ரூபங்கள் தான். ஆனா அது ஏராளமா இருக்கு. ஆனா ஆதி ரூபம் வந்து கிருஷ்ணர் புல்லாங்குழலை ஏந்திய சியாம சுந்தர ரூபம். அதாவது திரிபங்க நிலையில அவர் நிக்கிற அந்த சியாம சுந்தரம் தான் ஆதி ரூபம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம். இது வந்து நமக்கு சாதாரணமா தெரியுதோ என்னவோ, இதை உணர்தல் தான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய மிக 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 உயர்ந்த நிலை. இத வந்து நம்ம ஏட்டு கல்வியில தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது உணர்தல்ன்றது வேற. இதை உணர்தல்னும் போது அதை உணரும் பக்தர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. அவ்வளவுதான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப இதெல்லாம் அவர் படிப்படியா அவருக்கு சொல்லி, அவரோட இருந்து, அவருக்கு தன் சங்கத்தை கொடுத்து, அவருக்கு வாழ்க்கையினுடைய அவருக்கு
அவருடைய குருதேவரும் கடவுளும் அவர் தானே. சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு குருதேவரும் கூட, கடவுளும் கூட. அதெல்லாம் அவர் அறிவுறுத்தி விட்டு அவர் போயிடுறாரு பூரிக்கு. இவருக்கு பூரிக்கு கூட போகணும்னு ஆசை. அவர் தடுத்துடுறாரு. இல்ல இல்ல நீ வந்து பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. பிருந்தாவனத்துக்கு போய் பல நூல்களை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அவர் கொஞ்ச நாள் இருக்கிறார். அப்புறம் அவருக்கு செய்தி வருது, நீ பூரிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பூரிக்கு அவர் வந்து திரும்பியும் பயணிக்கிறார். அந்த பயணமும் வந்து அவ்வளவு சுலபமான பயணம் கிடையாது. அது பல மாதங்கள் ஆகும். அந்த பல மாதங்கள் எல்லா இடத்துலயும் எது கிடைக்குதோ அது சாப்பிட்டுட்டு மரத்தடியில தான் இருப்பாராம். அப்பவும் வந்து வழி வந்து நேரடியான பாதை எடுக்காத காரணத்தினால, ஏதோ தண்ணிகள் எங்கெங்கயோ என் குளத்துல, கொட்டையில இருந்த தண்ணி எல்லாம் குடிச்சதுனால, அவர் உடம்பு முழுக்க ஒரு தோல் வியாதி வருது. அந்த தோல் வியாதியில புண்ணுல இருந்து ரத்தம் சீழ் வர ஆரம்பிச்சது. அந்த உடல் தொம்பம் அவ்வளோ குஷ்டரோகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா குஷ்டரோகம் இல்ல, ஒரு தோல் வியாதி வந்துருது. ஏதோ தண்ணி எல்லாம் குடிச்சதுனால. இது உடம்பு வச்சுன்னு எப்பிட்றா போறது மகாபிரபு கிட்ட அப்படின்னு ஒரு எண்ணமும் வந்துடுச்சு. செத்து போயிடலாமான்ற லெவல்ல தான் அவர் போறாரு பூரிக்கு. அங்கேயும் வந்து இவர் போய் ஹரிதாஸ் தாக்கூர், ஏன்னா அவரு எப்பவுமே ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமிகளும் தங்கள வந்து வைஷ்ணவர்களாவே நினைக்க மாட்டாங்க. தங்கள வந்து ஒரு தாழ்ந்த குலத்தவரா நினைச்சுப்பாங்க. நாங்கெல்லாம் தாழ்ந்த குலத்தவர் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் அவங்க செயல்படுவாங்க. அதனால இவர் போய் ஹரிதாஸ் தாக்கூரும் அப்படித்தான் இருந்தாரு. ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 3,00,000 நாமங்கள் ஜபிச்சார். ஆனா அவருக்கு வந்து பூரியில பூரி ஜெகநாதர் ஆலயத்துல அனுமதி கிடையாது. ஆனால் அவரை பார்க்கறதுக்கு தினமும் சைத்தன்ய மகாபிரபு வருவார். வாங்க. தினமுமே சைத்தன்ய மகாபிரபு அவரை சந்திக்க வருவார். ஒரே நிமிஷம். தினமும் சைத்தன்ய மகாபிரபு அவரை சந்திக்க வருவார். ஹரிதாஸ் தாக்கூரோட சேர்ந்து அவரை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை கட்டி அணைக்கிறார். கட்டி அணைக்கும் போது இவருக்கு வந்து உடம்பு முழுக்க ரத்தமும் சீழும் இருக்கு. என்னை கட்டி அணைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒதுங்குறாரு. வேண்டாம் வேண்டான்னு துடிக்கிறார். துடிக்கிறார். தன்னை தானே ஏன் இப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒதுங்க பாக்குறார். ஆனா பகவான் வந்து அவரை அணைக்கிறார், அவரை ஏத்துக்கிறார். அப்படி இருக்கச்ச ஒரு முறை ரத யாத்திரை வருது. இந்த மாதிரி ஒரு கேவலமான உடம்ப வச்சிருக்கிறத விட செத்து போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரத யாத்திரை அந்த சக்கரத்துல போய் செத்துடலான்னு போறாரு. சைத்தன்ய மகாபிரபு கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சு இந்த மாதிரி நீ செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. இந்த உடல் வந்து தற்கொலை என்பது கொலைக்கு சமம். இந்த உடல் என்பது கிருஷ்ணருடைய ஆலயம். கிருஷ்ணருடைய ஆலயம். அதனாலதான் உள்ள தூய்மை, உடல் தூய்மை 2 தூய்மையும் நம்ம வைக்கணும்ன்றதுக்கு காரணம் என்னன்னா, இது கிருஷ்ணருடைய ஆலயம். இதுல கிருஷ்ணர் வாழ்றார். ஒரு கோயிலை நம்ம சுத்தமால வச்சுக்கணும். உடலும் அது பகவானுக்கு சொந்தமானது. அதனால அவரா எடுக்கிற வரைக்கும் நாம இதை பாதுகாக்கணும். இதுவும் நமக்கு கடமைதான். அதனால இது வந்து என்னுடைய சொத்து, நீ எப்படி அதை எடுக்கலாம்னு பாக்குற அப்படின்னு கேட்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. அதை புரிந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய நோயை வந்து சைத்தன்ய மகாபிரபு குணப்படுத்திடுறாரு. பலமுறை அவர் கட்டி அனுப்பும்போது தானா அந்த நோய் வந்து போயிடுது. போயிட்டு அப்புறம் சில காலம் வந்து பூரியில வச்சு அவருக்கு வந்து அதெல்லாம் பெரிய வரலாறுகள். மீண்டும் அவருக்கு வந்து ஏன்னா இவங்கெல்லாம் மிக முக்கியமான ஆச்சாரியர்கள். அவர்களுக்கு பகவான் வந்து நிறைய விஷயங்களை சொல்லித்தர்றார். அதை வச்சு திரும்பவும் அவர் விருந்தாவனத்துக்கு போறார். திரும்பவும் விருந்தாவனத்துக்கு போகும்போது பலபத்ர பட்டாச்சாரியான்னு ஒருத்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட விருந்தாவனத்துக்கு கூட்டின்னு போவார். அவர் வந்து ஒரு மேப் கொடுத்துடுறாரு. அந்த மேப் வச்சதுனால அவர் சீக்கிரமா பிருந்தாவனம் வந்துடுறாரு. அதை வச்சு அவர் பயன்படுத்தி பிருந்தாவனத்துக்கு வர்றார். அப்போ ரூப கோஸ்வாமியும் அனுபமரும்
இவங்களுக்கு முன்னாடி வந்து போடுறாங்க. போடும்போது அனுப்பமர் போயிட்டாருன்ற விஷயம் எல்லாம் தெரியுது. திரும்பியும் வந்து ரூப கோஸ்வாமியோட சேர்றாரு. சேர்ந்து இவருக்கு வந்து இப்போ ஒரு சனாதன கோஸ்வாமி பிருந்தாவனத்துல எப்படி வாழ்ந்தாரு? போய் கேட்பார். பிக்ஷை கேட்பார். பிக்ஷை கேட்பார் மக்கள் கிட்ட. மக்கள் வந்து காஞ்ச ரொட்டி அந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்ப பகவான் வந்து சனாதன கோஸ்வாமியினுடைய கனவுல வந்து சொல்லுவார். நீ வந்து என்னை எடுத்து வணங்கணும்ன்றார். அது யாருன்னா, பிருந்தாவனத்துல 7 முக்கியமான விக்கிரகங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதுல முதல் வந்து ராதா மதன மோகனர், திவ்யத் பிருந்தாரண்ய கல்ப துர்மாதக ஸ்ரீமத் ரத்னாகாரோ அது வந்து ராதா கோவிந்த். ஃபர்ஸ்ட் ஜெயதாம் சுரதோ பங்கோர் மம மந்த மத்தேர்கதி மத் சர்வஸ்ய பாதாம்போஜோ ராதா மதன மோகனம். முதல் விக்கிரகம் ராதா மதன மோகனர். அது யாருக்கு கிடைக்குதுன்னா சனாதன கோஸ்வாமிக்கு தான் கிடைக்குது. இது வந்து 3 முக்கியமான விக்கிரகங்கள்ல பிருந்தாவனத்துல. முதல் வந்து ராதா மதன மோகனர், 2வது ராதா கோவிந்தர், 3வது ராதா கோபிநாதர். இது வந்து நம்ம வந்து பக்தியில வந்து சம்பந்த ஞானம், அபிதய ஞானம், பிரயோஜன ஞானம் அப்படின்னு 3 ஞானம் இருக்கு. எனக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம், நான் யார், கடவுள் யார் அப்படின்னு அறியிற அந்த ஞானம் வந்து சம்பந்த ஞானம். 2வது எனக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை நான் அறிந்துட்டேன். நான் எப்பொழுதும் கிருஷ்ணருடைய நித்திய சகா. எனக்கு நித்தியமான உறவு இருக்கு. அந்த உறவை நான் இப்ப மறந்துட்டு இருக்கிறேன். அதை புதுப்பிக்கணும். அது மண்டி போயிருக்கு. அதை நான் உயிர் தெழ வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பக்தியை ஆரம்பிக்கணும். சாதன பக்தியை ஆரம்பிக்கணும். அந்த ஞானத்துக்கு பேரு அபிதயம். அபிதயம்னா பயிற்சி. அந்த பயிற்சிக்கான விக்கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராதா கோவிந்தர். அந்த ராதா கோவிந்தரை யாரு கண்டுபிடிச்சதுன்னா நம்ம பார்த்தோமே ஸ்ரீ ரூப கோஸ்வாமி. அடுத்து அதனுடைய இந்த பக்தி தோன்ற நம்ம செஞ்சோம்னா அதனுடைய பிரயோஜனம் பலன் என்ன அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோபிநாதர். நம்ம போய் ராதா கோபிநாதரை சேர்றது, ராசலீலையில சேர்றது. நம்முடைய இலக்கே, நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய இலக்கே ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருடைய பிரேமையை அடைகிறது தான். அப்போ இந்த 3 விக்கிரகங்கள்ல முதல் விக்கிரமான ராதா மதன மோகனரே வந்து இவர்கிட்ட பேசுறாரு. நான் இன்னார்கிட்ட மாட்டின்னு இருக்கிறேன். ஒரு பிராமணர். அந்த பிராமணர் பேரு புருஷோத்தமன்னு பேரு. புருஷோத்தம சௌடாவோ என்னவோ அவரு ஒரு பிராமணர், ஏழை பிராமணர். அவர்கிட்ட அறையும் குறையுமா இருக்கிறேன். என்னை எடுத்து நீ நல்லா பெரிய அளவுல நல்லா வழிபடணும்னா இவர் சொல்றாரு, நானே ஒரு பிச்சைக்காரனாட்ட வாழறேன். நான் எப்படி உன்னை பெரிய லெவல்ல வாழ வச்சிருக்கிறது? அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்றேன். நீ முதல்ல அவங்ககிட்ட இருந்து வாங்கு என்ன அப்படின்னு சொல்றாரு. இவர் போய் பிக்ஷை எடுக்க போகும்போது இவர் பாக்குறாரு அந்த ஏழை பிராமணன் வீட்டுல ராதா மதன மோகனர் விக்கிரகம் இருக்கிறாங்க. ஒரிஜினல் வந்து ஜெய்ப்பூர்ல கரோலி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குங்க. அது ஒரு கிராமம். அந்த கிராமமே மங்களாரத்தி அட்டன் பண்ணும் இப்ப கூட. அப்ப அந்த விக்கிரகம் தான் கண்டுடுச்சது இவருக்கு. இப்போ பிராமணர் சொல்றாரு, நான்லாம் தர முடியாது. இவரை நான் எப்படி வணங்குறேன், எப்படி நீங்க வந்து கேட்கறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவரை கட்டாயப்படுத்த முடியாது சனாதன கோஸ்வாமி. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்துடுறாரு. இப்ப கடவுள் கிருஷ்ணர் கனவுல வந்து நீ வாங்குன்றாரு. இந்த பிராமணன் நான் தரமாட்டேன் அப்படின்றாரு. இது என்ன பண்றது? சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து வந்துடுறாரு. ஒண்ணும் சொல்லல. ஆனால் அந்த பிராமணனுடைய கனவுல போய் கடவுள் ராதா மதன் மோகன் சொல்றாரு, போதும்பா, எனக்கு வந்து கோயில் கட்டி ஓஹோன்னு பூஜை நடக்கணும். இது மாதிரிலாம் நீ குடுக்குற அல்பமான சாப்பாடுலாம் சாப்பிட்டுன்னு என்னாலலாம் இருக்க முடியாது. முதல்ல கொடுத்துரு சனாதன கோஸ்வாமி பெரிய ஆச்சாரியன். அவர்கிட்ட என்ன ஒப்படை, நீ இன்னத்துக்கு வச்சிருக்க, நான் சொல்றேன் நீ கேட்கணும் பேச்ச அப்படின்னு மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் பகவான அவர் வச்சுக்க முடியாதே, அவர் கொண்டாந்து கொடுத்துடுறாரு. இந்தாங்க ராதா மதன மோகன், நீங்க எப்படி வழிபடுறீங்களோ வழிபடுங்கன்றாரு. இவர்கிட்ட ஒண்ணும் இல்லையே, என்ன பண்றது? சனாதன கோஸ்வாமி கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஒரு குடிசைய கட்டுறாரு. குடிசையை தான் ஆரம்பிக்கிறாரு. பாரு, என்னால முடிஞ்ச வேலைக்கு தான் நான் பண்ண முடியும். குடிசையை வச்சு அதுல வழிபாட்டை தொடங்கிடுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் அதிசயங்கள் தான். ஒரு உப்பு வியாபாரி கரெக்டா அந்த யமுனை நதிக்கரையில அவனுடைய பெரிய கப்பல் மிதக்குது. அங்கேயே விட்டா அதெல்லாம் உப்பு எல்லாம் கரைஞ்சிடும்.
அப்ப அந்த உப்பு வியாபாரி வந்து கப்பல் வந்து இப்படி நிக்குது. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இவர பாக்குறாரு, சனாதன கோஸ்வாமி பாக்குறாரு, ராதா மதன் மோகனர பாக்குறாரு. நீ காப்பாத்துன்னு சரணடைறாரு. சரணடைஞ்ச உடனே அது பார்த்தா கப்பல் நல்லா தள்ளி போய் நல்ல வியாபாரம்லாம் அது போய் கரைய சேர்ந்து அந்த உப்பெல்லாம் வித்து அமோகமான பணம். ஒரு கப்பல் நெறைய உப்பு மூட்டைன்னா அவருக்கு நெறைய பணம் வந்திருக்கு அப்ப. அந்த பணம் மொத்தத்தையும் கொஞ்சம் தான் வச்சுக்கின்னு மொத்தத்தையும் அவர் வந்து ராதா மதன மோகனருக்கு கோயில் கட்டுறதுக்கு கொடுத்துடுறாரு. இவ்வாறாக மக்கள்லாம் கூட சனாதன கோஸ்வாமி கிட்டயும் தீட்சை வாங்கின பக்தர்கள் பிருந்தாவனத்துல ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கோயில் வழிபாடு. ராதா மதன மோகனர் வந்து நீங்க இப்ப கூட போனீங்கன்னா, ஒரிஜினல் இல்ல. இப்ப இருக்கிறவர் வேற ஒருத்தர். அவருடைய கோயில் வந்து ஒரு மலை, குட்டி மலை, பெரிய மலை இல்ல. கொஞ்சம் ஒரு 50, 60 படிக்கட்டு ஏற வேண்டி வரும். அங்க அந்த படிக்கட்டு மேல வந்து சனாதன கோஸ்வாமியினுடைய அ கட்டப்பட்ட கோயில் இருக்கு. அத வச்சு கட்டி, ஒரிஜினல் விக்கிரகங்கள் இப்போதைக்கு ஜெய்ப்பூர்ல இருக்கு. ராதா மதன மோகனர் எங்கன்னா ஒரிஜினல் வந்து ஜெய்ப்பூர்ல. அதுக்கப்புறம் இந்த கோயில் இருந்ததுனால வேற விக்கிரகங்கள வச்சு வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் முதல்ல சனாதன கோஸ்வாமி செய்த வேலை. இப்போ இதை தொடர்ந்து பிருந்தாவனத்துல 5000 கோயில். இதை தொடர்ந்து ராதா கோவிந்தர், ராதா கோபிநாதர், ராதா தாமோதர், ராதா ரமணர், ராதா கோகுலானந்தா இதெல்லாம் முக்கியமான 7. ராதா ராஸ் பிஹாரி, அப்புறம் ராதா பாங்கி பிஹாரி அப்படி அப்புறமா பிரபுபாதர் ஏற்படுத்தின கிருஷ்ண பலராம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அந்த காலகட்டத்துல. நடுவுல அவுரங்கசீப் அக்பர் காலத்துல கோயில்கள் வந்தது. அவுரங்கசீப் காலத்துல தடைப்பட்டது. தடைப்பட்டதுனால முக்கியமான விக்கிரகங்கள்லாம் ஜெய்ப்பூர் போயிடுச்சு. அதுக்கப்புறமும் வந்து பக்தர்களால கோயில்கள் வந்து அஹ் நிர்மாணம் கட்டப்பட்டு பூஜைகள் இது பிரச்சாரங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சு. இப்ப சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி எல்லாம் சேர்ந்துதான் பலவிதமான நூல்களை எழுதினாங்கன்னு நாம் பார்த்தோம். இப்ப நம்ம சனாதன கோஸ்வாமி எழுதுனதுதான் ஹரிபக்தி விலாசம். அதற்கு திருத்தம் செஞ்சது கோபால் பட்ட கோஸ்வாமின்னு பார்த்துட்டோம். இந்த ஹரிபக்தி விலாசம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். ரூப கோஸ்வாமி லகு பாகவதாமிர்தம் எழுதினார். இவர் வந்து பிருகத் பாகவதாமிர்தம் எழுதினார். இந்த பிருகத் பாகவதாமிர்தம் தான் வந்து நான் ஒரு முறை வகுப்புல கூட சொன்னேன். ஒரு பக்தன் எப்படி கிருஷ்ணரை சென்று அடைகிறான் அப்படின்றத பத்தின ஒரு 2 பகுதிகளா இருக்கு பிருகத் பாகவதாமிர்தம். முதல் பகுதி எனக்கு ஞாபகம் இல்லை எதை பத்தி இருந்து. 2வது பகுதி தான் வந்து கோபகுமாரன் கிருஷ்ணரை அடையிறது பத்தின கதை. இத வந்து எழுதினார். இன்னும் நிறைய விஷயங்கள் பக்திக்கு அடிப்படையான பல கிரந்தங்களை எழுதினார். அதுல வந்து முக்கியமா வந்து தசம டிப்பணி தசம டிப்பணி அப்படின்னா 10வது காண்டத்துக்கு ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டத்துக்கு உரை எழுதினார். அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக கருதப்படுகிறது சனாதன கோஸ்வாமியினுடைய உரை. இவ்வாறு வந்து அவர் வந்து சனாதன கோஸ்வாமி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சனத்குமாரர்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. சனத்குமாரர்ல அவருதான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து ரத்தி மஞ்சரி, அந்த ரூப மஞ்சரி நம்ம ரூப கோஸ்வாமிக்கு ஒரு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறாக அவர் வந்து இருந்து ரூப கோஸ்வாமியும் அவரும் இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க. இந்த பிரபல்யமான விஷயங்களை மட்டும் முக்கியமான அவுட்லைன்ஸ் தான் நம்ம இங்க தரோம். நீங்க பாத்தீங்கன்னா சைத்தன்ய சரிதாமிர்தத்துல நிறைய விளக்கங்கள் இருக்கு. அப்புறம் இவர் எழுதின இன்னொரு மிகப்பெரிய ஒரு பக்தர் எழுதின தீபிகான்னு வரும் அந்த புத்தகம் பேரு. அத வந்து அதுல சனாதன கோஸ்வாமியினுடைய வாழ்க்கை, அதாவது ஸ்ரீ கௌர கணோதேஷ தீபிகா, கௌர கணோதேஷ தீபிகா அப்படின்ற புத்தகம் வந்து கவி கர்ணப்பூர் அப்படின்னு ஒருத்தர் எழுதினார். அதுவும் ரொம்ப சைத்தன்ய சரிதாமிர்தத்துல சொல்லப்படும். அதுல வந்து இவருடைய வாழ்க்கை வரலாறு, இவருடைய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. பிருகத் பாகவதாமிர்தம் என்பது மிகப்பெரிய படைப்பாக இன்னும் அவருக்கு போற்றப்படுகிறது. தசம டிப்பணி, அப்புறம் ஹரிபக்தி விலாசம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இவருது. இன்னும் நிறைய படைப்புகள் அவர் எழுதியிருக்கிறார். நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் இவர் எழுதின அந்த கிரந்தங்கள், சில கிரந்தங்கள் உயர்ந்த கிரந்தங்கள்லாம்
பொதுமக்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட நீங்க வந்து ராதா மதனம் அவர் கோயிலுக்கு போனீங்கன்னா கிரந்த சமாதின்னு ஒண்ணு இருக்கும். அது வச்சு அது கடவுளுக்கு மட்டும் எழுதிட்டு அதை வந்து அவங்க சமாதி ஆக்கிடுறாங்க. பொதுமக்களுக்கு புரியக்கூடிய விஷயங்கள்ல வந்து கொடுத்தாங்க. பக்தி பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க. இவ்வாறாக சனாதன கோஸ்வாமி தன்னுடைய முழு முயற்சியாக எல்லாத்தையும் அவரால் முடிஞ்ச வரைக்கும் இங்க வந்து சேவை செஞ்சுட்டு திரும்பவும் ஆன்மீக உலகத்துல ஆஹ் ரத்தி மஞ்சரியாக லவங்க மஞ்சரி அப்படின்னு சொல்றாங்க. லவங்க மஞ்சரியாக அவர் வந்து எப்பொழுதும் சேவை சாதிக்கிறார். மஞ்சரினா என்னன்னு சொல்லிட்டு போன வாரமே சொன்னேன். இந்த அஷ்ட சகிகளை விட கொஞ்சம் இன்னுமே நெருக்கமானவர்கள், சின்ன வயதுடைய இளம் பெண்கள். அதனால வந்து ராதாகிருஷ்ணருடைய அந்தரங்க லீலையில சகிகளும் இருக்க மாட்டாங்க, அஷ்ட சகிலே வெளியே போயிடுவாங்க. ஆனா இந்த சகிகள் குழந்தைகளா இருக்கிறதுனால, வயதுக்கு வராத பெண்களாக இருக்கிறதுனால உள்ள அனுமதி உண்டு இவர்களுக்கு. அப்போ வந்து கிருஷ்ணர் அந்த 6 கோஸ்வாமிகளும் மஞ்சரிகளாக சேவை சாதிக்கிறார்கள். அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு இங்க பக்தி பிரச்சாரத்துக்கு வந்தப்ப அவருக்கு மிகப்பெரிய தொண்டு ஆற்றி அவங்க வந்து சாதிச்சிருக்காங்க. மற்றவர்கள் நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு எல்லாம் யுக்த வைராகியத்தை சொன்னாலும் இவங்க வைராகிய மூர்த்திகளாக இருந்திருக்கிறாங்க. சும்மா கேட்டாலே போதும், பக்தினா என்னன்னாவது தெரிஞ்சுக்கலாம். பக்தி செய்யல, நம்ம பக்தி தொண்டு நாம இன்னும் ஆரம்பிக்கல, செய்யல. ஆனால் பக்தி என்றால் என்ன, பக்தி எப்படி செய்ய வேண்டும் அப்படின்றத இவங்க வாழ்க்கையில இருந்து நாம தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ சனாதன கோஸ்வாமிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் வந்து இப்ப உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், இல்ல ஏதாவது கருத்துக்களை நான் விட்டு இருந்தேன்னா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சொல்லுங்க. மாதாஜி, ராதா மதன் மோகன் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? ராஜஸ்தான். கரோலி. கரோலி வேற ஒரு கரோலி கரோலின்னு ஒரு ராஜஸ்தான்ல ஒரு ஊர் பேர், கிராமம் அது. ஆனா அங்க வந்து இது ஜெய்ப்பூர் பக்கத்துல இருக்கு. அது கிராமம் மாதாஜி. நான் போயிருக்கேன் மாதாஜி. நானும் போயிருக்கேன். கிராமம் தான். ஆனா கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கூட இருக்கு, சின்ன சின்னதா இருக்கும். ஆனா பொதுவா அங்க தங்கல, நாங்க ஹோட்டல்ஸ்ல வந்துருவோம் மாதாஜி. பஸ்ல போயிட்டு அப்படியே சோட்டா எல்லாம் பார்த்துட்டு அப்படியே. ரொம்ப அழகா இருக்கும் கோயில் மாதாஜி. அந்த ஜெய்ப்பூர்ல ஹவாய் அந்த மாளிகை பக்கத்துல ஒரு கோட்டை இருக்கலாம் மாதாஜி, மலைக்கோட்டை. அந்த மலைக்கோட்டை மேல ஒரு ராதாகிருஷ்ணர் இருக்கலாங்க மாதாஜி. கோட்டை மேல ஏறி ஞாபகம் இல்ல எனக்கு. கோட்டை மேல ஏறி ஹவாய் மஹல்ல இருக்கு. நான் எப்போ போனது, அந்த மஹல் பக்கத்துக்கு ஒரு கோட்டை இருக்குங்க மாதாஜி. ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டை மேல ஏறி போனாங்க மாதாஜி. கோட்டையில மேல ஏறி போனா அங்க ஒரு ராதாகிருஷ்ணர் இருக்கிறாங்க மாதாஜி. எல்லாரும் அங்க கோட்டை மேல ஏறி போனாங்க, அங்க சாமி விடுறாங்க மாதாஜி. இல்ல, அது முக்கியமான விக்கிரகம் கிடையாது. முக்கியமான விக்கிரகம் வந்து கரோலியில இருக்கு, ராதா மதன் மோகன். அப்புறம் அந்த பெரிய ஒரு அரண்மனை இருக்கு ஜெய்ப்பூர்ல, அதான் முக்கியமான அரண்மனை. அந்த அரண்மனையில தான் ராதா கோவிந்தர் இருக்கிறார். அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அதுலயும் மக்கள் கூட்டம் அப்படியே குவியும். ராதா கோவிந்தர் அது அரண்மனையில தான் இருக்கு. அப்புறம் அது பக்கத்துல குட்டி 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 கோயில்ல ராதா தாமோதர், ராதா கோபிநாதர், அதாவது ஒரு 6 3 எத்தனை விக்கிரகம் தெரியல, அவங்க சொல்றாங்க அதை வந்து ஒரே நாள்ல தரிசிக்கணும்ட்டு. நான் முதல் முறை மட்டும் ஒரே நாள்ல தரிசித்தோம், ஏன்னா டிவோட்டிஸோட போனோம். அடுத்த முறை தான் அப்படி பார்க்க முடியல. நான் 3 முறை ஜெய்ப்பூர் போயிருக்கேன். அதுல ஒரு முறை டிவோட்டிஸோட போனதுனால ஒரே நாள்ல எல்லாரையும் பார்த்துட்டோம், அவங்க பார்க்க வச்சாங்க. அப்புறம் என்னுடைய கணவர் குழந்தையோட போனப்ப தெரியல, எங்க இருக்குன்னு தெரியல, அதனால மிஸ் ஆயிடுச்சு. ராதா மதன் மோகன் பார்த்தோம், ராதா கோவிந்தர் பார்த்தோம், தாமோதர் அப்புறம் கோபிநாத் எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. சந்தில இருக்கோம், டிவோட்டிஸோட போனா தான் பார்க்கணும். கரெக்ட் மாதாஜி. டிவோட்டி ஆகாதுக்கு முன்ன ஒரு தடவை ஜெய்ப்பூர் போனாங்க மாதாஜி. அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகி போச்சு.
அப்படி இப்ப டிவோட்டி ஆனதுக்கு பிறகு ஒவ்வொன்னா சொல்லும் போது ஐயோ நம்ம அதெல்லாம் பார்க்காம வந்துட்டுமே பார்க்காம வந்துட்டேன்னு இருக்குது. இப்ப நான் நினைச்சுக்க இன்னொரு தடவை போனாங்கன்னா கண்டிப்பா நம்ம அதெல்லாம் போய் பாத்துறணும் இல்ல அப்படின்னு அது நினைக்கிறேன். பக்தர்களோட போனாதான் அவங்க வந்து சட்டுன்னு கூட்டின்னு போவாங்க. கரெக்ட் கரெக்ட் மாதாஜி கரெக்ட். அதனால பக்தர்களோட தான் போகணும். இப்போ சமீபத்துல போனப்ப கூட எங்களால பார்க்க முடியல. ஏன்னா அது சரியா யாரும் கைட் பண்ணல. அதுக்கு டூரிஸ்டே அரேஞ்ச் பண்ற பக்தர்களோட போனாதான் சாத்தியம்ன்றத புரிஞ்சுக்கிட்டேன் நான். கரெக்ட் கரெக்ட் அவங்க மாதாஜி. போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எந்த சந்து எந்த குட்டி சந்துல இருக்கும். ஆனா விக்கிரகங்கள்லாம் சாமானியமா இருக்காது. பயங்கர அது அவங்க ஒரிஜினல்னு நல்லாவே தெரியும் நமக்கு. ராதா மதன் மோகனை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ராதா கோவிந்தரை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். गिरिधारी प्रभु, गिरिधारी गोपीनाथ। कृष्णा माताजी। हरे कृष्णा। हरे कृष्णा। கேளுங்க மாதாஜி, நீங்க அது சைத்தன்ய பாகவத் அவங்க எல்லாம் புக்கெல்லாம் எழுதுனாங்கன்னு சொன்னீங்கல்ல மாதாஜி, ரூபா கோஸ்வாமி, சனாதர், அவங்க இதெல்லாம் எடுத்துதான் பிரபுபாது சேர்த்தி கொடுத்துருக்காங்களா மாதாஜி? எப்படி மாதாஜி? இல்ல அது தனித்தனியா இருக்குது? இது பக்தி ரசம் சிந்து புக் இருக்குது. இல்ல பிரகத் பாகவத் அமிர்தம் எல்லாம் பின்னாடி வந்த பக்தர்கள் எல்லாம் எழுதினாங்க. லகு பாகவத் அமிர்தம், பிரகத் பாகவத் அமிர்தம் பிரபுபாதர் எழுதல. அந்த புத்தகங்களை வந்து பிரபுபாதருடைய சீடர்கள் எழுதி வச்சுட்டாங்க. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. விஷ்ணு பிரியா, நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. உங்களுடைய கனெக்ஷன் சரியில்லையா, என் கனெக்ஷன் தெரியலையான்னு தெரியல. நீங்க பேசுறது கேட்கல. ஆனா இதுக்கு பதில் என்னன்னா, இதாவது பக்தி ரசாமிரத, சிந்து உபதேசாமிரதம் எல்லாம் ரூப கோஸ்வாமி எழுதுனது. அவர் எழுதின லகு பாகவத் அமிர்தம் எல்லாம் பிரபுபாதர் எழுதல. பிரபுபாதர் வந்து மொழிபெயர்க்கல. மீன்ஸ் அவங்க எல்லாம் சமஸ்கிருதத்துல எழுதி வச்சாங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரூப கோஸ்வாமி அவங்க எல்லாம் சமஸ்கிருதத்துல எழுதினாங்க. அதையே வந்து நமக்கு வந்து நம்ம மொழியில மொழிபெயர்க்கணும்ல, ஆங்கிலத்துல எழுதிட்டார் பிரபுபாதர் சில விஷயங்கள். அதுக்கப்புறம் பிரபுபாதருடைய சீடர்கள் வந்து லகு பாகவத் அமிர்தம், பிரகத் பாகவத் அமிர்தம் எல்லாம் இஸ்கான்ல வந்துடுச்சு. இன்னும் இந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எழுதின லலித மாதவ், விதக்த மாதவ், இது உஜ்வல நீலாமணி, இதெல்லாம் கூட பானுசுவாமி எழுதிட்டாருன்னா மொழிபெயர்த்திருக்கிறார் ஆங்கிலத்துல. ஏன்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாதான் நம்ம மாதிரி ஆட்கள்லாம் படிக்க முடியும். சமஸ்கிருதத்துல இருந்தா எப்படி படிக்கிறது? அதனால இப்ப ஆச்சாரர்களுடைய பலவிதமான நூல்களை வந்து தவத்திரு பானுசுவாமி எழுதியிருக்கிறார். பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆயுளும் அறிவும் இருந்தா படிக்கலாம். சில பக்தர்கள் வந்து இந்த சத் சந்தர்ப்பம் அப்படின்ற ஜீவ கோஸ்வாமியினுடைய புத்தகம், அது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். சத் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு அதெல்லாம் பாடமா நடத்துறாங்க. இப்ப முதல்ல அடிப்படை புத்தகங்களே படிக்கலையே அப்படின்ற காரணத்தினால அந்த பாடத்து திட்டங்களுக்கு எல்லாம் நான் போல. அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் மாதிரி பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ், அந்த மாதிரி கோர்ஸ் மாதிரி சத் சந்தர்ப்பம் நடத்துறாங்க. இப்ப சமீபத்துல ஒரு பக்தர், மிகப்பெரிய பக்தர், அதுக்கு வந்து காசு கட்டணும். காசு கட்டி படிக்க வைக்கிறாரு. அதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்ற ஒரு பிரச்சனைனால நான் அதுல சேரல. ஏன்னா ஏற்கனவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு எனக்கு. அதனால அதுல சேரல. அது படிக்கணும்னு ஆசை. யாரும் கிட்டையாவது படிச்சாதான் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அதெல்லாம் வந்து நாமளே படிக்க முடியாது. அந்த மாதிரி ஏராளமான இலக்கியங்கள் இருக்கு. பகவானுடைய கருணை இருந்தால் நாம அதை படிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, இப்ப ரூப கோஸ்வாமியை உடனடியா விடுவிச்ச சைத்தன்ய மகாபிரபு ஏன் சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமிக்கு கொஞ்சம் நாள் கொடுத்தார்? ஏன்னா இப்ப வந்து 2 பேரும் ஒரே டைம்ல உசைன் ஷாவை விட்டு வெளியே வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒருவேளை எல்லா பக்தர்களையும் வெட்டி போட்டிருப்பான். அவனுடைய கோபத்தை படிப்படியா குறைக்கிறதுக்காக ஒரு டெக்னிக் பண்ணாரு. அதனாலதான் 2 பேருக்கு பார்ஷியாலிட்டி காட்டல. இல்ல அவருக்கெல்லாம் கர்மா எல்லாம் கிடையாது. எங்க கோஸ்வாமிகளுக்கு என்ன கர்மா?
ஒரு கர்மம் கிடையாது. அவங்க வந்து நித்திய சூரிகள் தானே, அங்கிருந்து வந்தவங்க தானே, கர்மாலாம் கிடையாது. பகவானுடைய திட்டத்துல இயக்கத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது. ஆனா தூய பக்தர்கள் அப்படிதான், பகவானுக்காக எதையும் செய்ய துணிவார்கள். நான் வந்து கோலோக விருந்தாவனத்துல மஞ்சரியா இருந்துட்டு இங்க வந்து நான் காவா தண்ணியை குடிக்கணுமான்னு கேட்டிருக்கலாமே. அவங்க செய்யல. ஏன்னா அவங்க வந்து பகவானுக்காகவும் பக்தி தொண்டை பரப்புவதற்காகவும் நாங்க எதுக்கும் தயார் அப்படின்றத காட்டுறாங்க, வாழ்ந்து காட்டுறாங்க. இப்ப முன்னோடிகளா இருக்கக்கூடிய பக்தர்கள் எவ்வளவு தூய்மையா இருந்தாங்கன்றத நம்ம அறியணும். பக்தின்றது வந்து மேம்போக்கான விஷயம் கிடையாது, ஆழமான விஷயம். அதுக்கு மிகப்பெரிய தியாகம் பண்றதுக்கு ஒரு ஜீவன் தயாரா இருக்கணும். அதனால அவங்க நம்ம சாமானியமானவர்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்து பக்தின்றது வந்து இப்ப போலி சாமியார்கள்லாம் எவ்வளவு ஆட்டம் போடுறானுங்க. அப்ப நமக்கு தெரியணும், அப்ப உண்மையான சாமியார் எப்படி இருக்கிறாங்கன்றது நமக்கு வித்தியாசம் தெரியணும். 6 கோஸ்வாமிகள் மாதிரி இன்னைக்கு யாராவது இருந்தாங்கன்னா அப்ப நம்ம அவங்கள வந்து பாராட்டலாம். 6 கோஸ்வாமிகளுடைய குணங்கள், அவங்க இருக்கிற தியாகம், வைராக்கியம் எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் நம்ம. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பத்மாட்சி மாதவி மாதாஜி. நான் சனாதன கோஸ்வாமிய பத்தி படிச்சுனா கண்ணில தண்ணியே வரும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு போனாங்கிறது வந்து உடம்பு ஃபுல்லா வந்து அந்த ஹீட்டுனாலதான் கொப்பளம் வந்துருச்சாமா. அவ்வளவு தூரம் நடந்து சாப்பாடு இல்லாம, அதுவும் பக்தி பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்க எப்படி பண்றாங்கிறது நமக்கு ஒரு உதாரணமா வந்து செய்யறாங்க தவிர வேற அவங்களுக்கு வந்து இது ஒன்னும் பர்மனால இது நடக்க கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னது எவ்வளவு ரொம்ப நல்ல கருத்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஏன்னா உண்மையாவே கண்ணில தண்ணியா வந்துருச்சு எனக்கு. அவரோட அந்த அவரு வந்து போய் வாரணாசியில தானே போய் சேரும் வேதனை வகுப்பு வர சொல்லிட்டு அங்க போற வரைக்கும் அவரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு நிமிஷத்தை சொல்லி முடிக்கல. அவரு கஷ்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. ஹரே கிருஷ்ணா வந்து தேங்க்யூ மாதாஜி. திருப்பி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப நல்லது. நன்றி. சாரதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு ஒரு வேண்டுகோள் மாதாஜி, எல்லாரும் எனக்காக ஒரு ப்ரேயர் பண்ணணும் மாதாஜி. எங்க தங்க வந்து காசி போயிட்டு முந்தின நைட்டு 12 மணிக்கு ஃப்ளைட்டுக்கு வந்து இறங்கின மாதாஜி. இறங்கி நைட்ல 12 மணிக்கு வந்து டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்திருக்கா மாதாஜி. காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு அவ யோகா பண்ணுவா. போயிட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கா. பாத்ரூம்ல போய் தண்ணி கூட ஊத்தாம அப்படியே ப்ரெஷர் ஆகி கீழே விழுந்து வாயில நுர தள்ளி ஒரு கை கால் விழுந்து பேச்சு மிச்சம் கிடந்திருக்கா. வீட்டுக்காரர் 6 மணிக்கு தான் எந்திரிச்சு பார்த்துருக்காரு மாதாஜி. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனா முகப்பேரில் ட்ரிபிள்லாம் பார்க்க முடியாதுன்ட்டாங்க. அப்போல்லா கொண்டு போனோம். அவங்க கொண்டு போனா பிரெயின்ல வந்து ரத்த குழாய் வெடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க மாதாஜி. இப்போ வந்து அவளுக்கு மூச்சே கிடையாது, ஆக்சிஜன் வச்சிருக்காங்க. இப்போ 20 லட்சம் கட்ட சொல்லியிருக்காங்க. நேற்று ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல்லாம் இருந்த மாதாஜி. அப்போல்லோவில் 20 லட்சம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் கேரண்டி இல்லைங்கிறாங்க. சரி அப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்னா அதையும் எடுத்துகிட்டு போக விட மாட்டேங்கிறாங்க. ஏன் 80% நம்பிக்கை கிடையாது, 20% தான் நம்பிக்கை. பிளட்டு ஃபுல்லாக கிளாட் ஆகி மூளையை சுற்றி இருக்குது. அந்த நரம்பை மட்டும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். அது 2 வாரம் வந்து ஐசியூலே இருக்கணும். ரூம் வாடகை வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாயா மாதாஜி. ஐசியூல இருந்து வீட்டுக்கும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆப்ரேஷன் 8 மணிலேருந்து நடந்துட்டு இருக்கு மாதாஜி. இன்னும் வெளியே கொண்டு வரல. ஆக்சிஜனை எடுத்துட்டா அப்படியே பாடி தூக்கி போடுது. அதை உள்ள வச்சாதான் பாடி வேலை செய்யுது. பிரெயின் வேலை செய்யல. ஹார்ட்டு, லங்ஸ் இதெல்லாம் இந்த ஆக்சிஜன் வேலை செஞ்சுட்டு இருக்கு மாதாஜி. வந்தாலும் வீட்டுக்கு எவ்வளோ ரூபா செலவு பண்ணி வந்தாலும் 50 லட்சம் ஆகுன்றாங்க. வீட்டுல வந்து நடைப்பணமா தான் இருக்க முடியும், எந்த செயலும் அவளால செய்ய முடியாதுன்ற மாதாஜி. ஆப்ரேஷன் பகவானை பிரார்த்திக்கலாம், நீங்க அழாதீங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மாதாஜி நீங்க அழுகாதீங்க, எல்லாருமே நான் ஜெபம் பண்ணிக்கிறோம். எல்லாருமே ஜெபம் பண்றோம் உங்க பொண்ணுங்க பண்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம ராம ஹரே ஹரே. நீங்க கவலைப்படாதீங்க மாதாஜி.
பகவான் கிட்ட எல்லாரும் பிண்டம் பிரார்த்தனை கொடுத்து நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வந்திருக்கோம் மாதாஜி. ஒரு பிரச்சனை இல்லை மாதாஜி. ப்ரெஷர் 200 மாதாஜி. ஹாஸ்பிட்டல் திட்டு அவன் மாத்திரையே மெடிசனும் எடுத்துக்க மாட்டான். அவன் ஃபுல்லா வெஜிடபிள்ஸ் இந்த சித்த வைத்தியம் இப்படிதான் பார்த்துட்டு இருந்தான். ப்ரெஷர் ஹை ஆகி தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல கூட ஒண்ணுமே இல்லை. எங்க மருமக சொல்லிட்டாரு 99% வேண்டாம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து ஒரு 100ல கூட உயிர் வரலாம் அப்படின்ட்டு நேற்று 50 lakhs கட்டியாச்சு. 4 லட்சம் கட்டிட்டாங்க. ஆனா 15 நாளைக்கு மாதாஜி நீங்க சொன்னது எனக்குலாம் உண்மையிலே அழுக பயங்கரமா வந்துருச்சு மாதாஜி. அப்பா தாங்க நம்ம முடியல மாதாஜி. நம்ம பிரார்த்தனை செய்யலாம். அவங்க ஆமா வந்து மாதாஜி. நலம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணணும் மாதாஜி. நடைபெறமா மாதாஜி கவலைப்படாத. மாதாஜி. கவலைப்படாதீங்க, எல்லாரும் மாதாஜி, உங்களுக்காக பிரார்த்தனை கவலைப்படாதீங்க பண்றோம். மாதாஜி. நல்லபடியாயிரும். பகவான் தான் உங்களோட துணையா இருக்கும். ஆமா மாதாஜி. ஒண்ணு பகவான் முருக கிருஷ்ணன் நினைக்கிற ஒண்ணு எடுத்துக்கோ. ஆனா நல்லா சரி பண்ணி கொடு. ஆனா நடைபெறமா போட்ட யார் எத்தனை வேலைக்கார வச்சா கூட எனக்கு ரொம்ப கஷ்டம் மாதாஜி. இப்போ 99% முடியாதுன்றாங்க. ஆனா பிள்ளைங்க ஆசைப்படுறது எப்படியோ அம்மா காப்பாத்தி கொண்டு போகணும்ட்டு. பிரார்த்தனை பண்ணலாம். பகவான் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும். ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு? வகுப்பு முடிச்சிடலாம். பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, நாம வந்து அடுத்த வாரம் பாகவத வகுப்புல சந்திக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஹரே கிருஷ்ணா.